பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாரும் ரெண்டு பெரிய தப்பு பண்ணுறோம். அது என்ன பெரிய தப்பு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். இன்னைக்கு நம்ம 18th சாப்டர் ஆஃப் த புக் த சைக்காலஜி ஆஃப் மணி பார்க்க போகிறோம். 2007 யூஎஸ் எப்படி இருந்துச்சு, 2009 யூஎஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு குட்டி கம்பேரிசன். 2007 எப்படி டெவலப்டாக இருந்துச்சோ, இன்ஃபேக்ட் அதை விட நிறையவே 2009 டெவலப்டாக இருந்துச்சு. நம்ம விஷுவலி நம்ம பார்க்குறப்ப வாவ் செம்மையாக இருக்குல்ல, யூஎஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு வென் கம்பேர்ட் டு 2007. இதுக்கு முன்னாடி 2007 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது, 2009 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, வாவ் செம்ம அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்க்குறதுக்கு வேணால் யோசிக்கலாம். பட் நம்பர்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? 2007 இருந்த மக்கள், யூஎஸ் மக்கள் கிட்ட இருந்து 2009 $16 ட்ரில்லியன் பறிபோயிருக்கு. அதாவது இவங்க கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா 2007 2009 அந்த அமௌண்ட்ல இருந்து $16 ட்ரில்லியன் கம்மியாயிருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, 2007 இருந்து 2009 அப்ப என்ன டிஃபரன்ஸ்னா 10 மில்லியன் பேருக்கு அன்எம்ப்ளாய்மெண்டோட இருந்தாங்களாம். ஆனால் பார்த்தா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் இந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் 2007க்கும் 2009க்கும் நடந்துச்சுன்னு பார்த்தா, மக்கள், இப்போ நான் ஒரு மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன ஸ்டோரி எனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த என்டையர் டிராஸ்டிக் ஷிஃப்ட்டுக்கு ரீசனா. அதாவது 2007 எல்லாருமே ரியல் எஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும், க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. 2009 இருந்து இனிமே அது அப்படி இருக்காது அப்படிங்கிற ஸ்டோரியை நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரே ஒரு குட்டி சேஞ்ச் இந்த ஸ்டோரி தான் இவ்வளோ பெரிய அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் $16 ட்ரில்லியன் கம்மியானதுக்கும் ரீசன். ஏன் இந்த ஸ்டோரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அலி ஹிஜாஜி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு ஏதோ ஒரு சிக்னஸ். அவர்கிட்ட காசே இல்லை, ஆனால் தன்னோட பையனை குணப்படுத்தணும் அப்படிங்கிற பயங்கரமான ஒரு வெறி. காசு இல்லைங்கிறதுனால தன்னோட கிராம மக்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த செஸ்டில் ஒரு ஓட்டை போட்டு எரியிற குச்சை உள்ள வச்சோம்னா அது வழியாக எல்லா உடம்புல இருக்க கெட்ட விஷயமும் வெளியில் போயிடும், அது மூலமாக உங்கள் பையனுக்கு உடம்பு சரியாயிடும்னு சொன்னதுனால அவர் அதை செஞ்சார். இன்டர்வியூவர்ஸ் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இது, உங்கள் பையன் உடம்பு சரியில்லாமல் சிக்காக இருக்கிறான், அவனோட செஸ்டில் ஓட்டை போட்டு எரியிற குச்சோட டிப்பை எடுத்து உள்ளே வைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, காசு இல்லாதப்ப யார் எதை சொன்னாலும் நம்ப தோணும், இது மூலமா என் பையன் பொழைப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு, அதனால நான் செய்யறேன், ஏன்னா என்கிட்ட காசு இல்லை, வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஸோ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை நம்ப ஆரம்பிச்சிருவோம். இப்போ உங்ககிட்ட யாராவது வந்து இந்த இடத்துல இந்த லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு வருஷத்தில் 10 மடங்கா இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருந்த எல்லா காசையும் சேர்த்தாலே வந்து 1 லட்சம் மட்டும்தான் வரும். உங்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் அதை நம்புவீங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. 1 லட்சம் போட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் 10 லட்சமாக மாறப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மோசமான சிச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா அந்த சான்ஸை எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத பிளைண்டா கான்ஃபிடென்ட்டா நம்பி அதுக்காக நீங்க இறங்கி சண்டை போடுற அளவுக்கு கூட ரெடியா இருப்பீங்க. ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வேணும். நம்ம ரியலிஸ்டிக்கா பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நிறைய சாப்டர்ஸ்ல படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் பண்றாங்க இல்லையா, ஒரு வருஷத்துல இது 10 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிடும், இது எதுவுமே நடக்க போறது இல்லை. ஆனாலும் நம்ம அதை நம்புறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல பணம் டிமாண்ட் அவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த 1 லட்சம் போட்டு 10 லட்சம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ஏன் மிஸ் பண்ணணும், அது நடக்கும் அப்படின்னு நம்மளை நம்ப ஆரம்பிச்சிருவோம். நம்ம அதை ஒத்துப்போம், இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு. இதுதாங்க நம்ம பண்ணுற பெரிய தப்பு. நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம
நம்மளை நாமே கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆமாம் இதுதான் கரெக்டு, இதில் போட்டால் இப்படி இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ட்டு நம்மளை நாமே கன்ஃபியூஸ் பண்ணி நம்ப ஆரம்பிச்சிருவோம். அதுக்காக சண்டை போடுறதுக்கும் போவோம். ஸோ கண்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தேவைன்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுதான் கரெக்டுன்னு அதிலே நிற்போம். இதனால நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் டிசாஸ்டர் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் சிச்சுவேஷனுக்கு தயவு செய்து போகாதீங்க. எப்படி போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இத்தனை நாள் நான் போட்டிருக்கிற இந்த ஒரு சாப்டர்ஸையும் நான் படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லையா, அதை தயவு செய்து ஒரு தடவை கேளுங்க. கேட்டதுக்கப்புறமா நீங்கள் லைஃப்பில் என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். செகண்ட், நம்ம எல்லாருக்குமே இந்த உலகம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள், காந்தி இருக்கிறாரு. நிறைய பேருக்கு காந்தியை பிடிக்கும், நிறைய பேருக்கு காந்தியை பிடிக்காது. ஏன்? எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட். நம்ம வந்து ஒரு விஷயம் காந்தியை பற்றி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கெல்லாம் காந்தி பிடிக்குமோ இதை ஏன் இந்த கண்டென்ட்டை பார்க்குறாங்க அப்படின்னா இதனால் காந்தி பிடிக்கிறது இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறது ஒரு ரகம். இன்னொரு ரகம் வந்து எனக்கு காந்தியை பிடிக்கல, எனக்கு நான் இந்த ஒரு வீடியோ காந்தியை பற்றி நான் பார்க்க போகிறேன்னா அதில் எனக்கு என்ன பாயிண்ட்ஸ் காந்தி எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில கூட்டம் இருக்கும். ஸோ கண்டென்ட் என்னன்னா நமக்கு நம்ம மைண்ட் செட்டுக்கு எது வேணுமோ நம்ம அதை தான் நம்ப ஆரம்பிப்போம். உண்மை என்ன அப்படிங்கிறது அடுத்த பட்சம். நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் டாபிக் நம்மளுக்கு அது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம மனசு ஒத்துக்காது. நம்மளுக்கு அது தெரியல, புரியல, ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கண்ட்ரோல் அது இல்லைன்னு அர்த்தம். நம்ம எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே வந்து எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு ஒரு ஆசை. அப்படி கண்ட்ரோலில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஒரு இச்சிங் பெயின்ஃபுல் சென்சேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா, எனக்கு தெரியும் இது இப்படி நடக்குது, இது இப்படி நடக்குது, இனிமேல் ஃபியூச்சர் இப்படி தான் நடக்கும், எனக்கு தெரியும், இதுதான் கிளாரிட்டி, இதுதான் சர்டனிட்டி அப்படின்னு நாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத கேப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தப்பான டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு when it is coming to financial investments. இந்த அன்சர்டைனிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிறது தாங்க ஒரு பெரிய ஸ்கில். ஏன்னா அதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரூம் ஃபார் எரர் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்கும் நம்ம ரெடியாக இருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன புரிஞ்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், ஷேரிங் இஸ் கேரிங். டேக் கேர் அண்ட் பாய்.